السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: من قرأ حرفا من كتاب الله تعالى فله به حسنة والحسنة بعشر أمثالها إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்த அத்துணை மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் கடமைகளையும் வழங்கியிருக்கின்றான். குடும்பத்தில் சில பொறுப்புகள், சமுதாயத்தில் சில பொறுப்புகள், ஒரு நாட்டின் நாம் நடந்து கொள்ள வேண்டிய கடமைகள், பொறுப்புகள், இந்த உலகத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கியிருக்கின்றான். அதில் குறிப்பாக குடும்பம் என்று வருகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும், குறிப்பாக ஆணுக்கு, அவன் குடும்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, குடும்பத்தை சரி செய்யக்கூடிய, குடும்பத்தை மார்க்கத்தின்பால் வழிநடத்தக்கூடிய பொறுப்பை அவன் பெற்றிருக்கிறான். குறிப்பாக பெற்றோர்கள் என்று வருகிற பொழுது தங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்து அவர்களுக்கு மார்க்கத்தை, தீனை கொடுத்து சரியான முறையில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக, தெளிவு பெற்றவர்களாக, நாளைக்கு மறுமை பற்றிய நினைப்பு உள்ளவர்களாக, அச்சப்படக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டியது என்பது ஒவ்வொரு பெற்றோர்களும் மிக முக்கியமான கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு ஹதீஸிலே, இந்த உலகத்தில் விற்று செல்லக்கூடிய சொத்துக்களிலே மிகச் சிறந்த சொத்து வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. சாலிஹான பிள்ளை, அந்த பிள்ளை தனக்கு பிறகு என்ன செய்யணும்? துஆ செய்ய வேண்டும். தன்னுடைய தந்தையுடைய மௌத்துக்கு பிறகு, தாயுடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை விட்டு செல்ல வேண்டும். அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய, குறிப்பாக பெற்றோர்களுடைய தார்மீக கடமை என்ன என்று பார்க்கும் பொழுது, சிறு வயதில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்களை தீனில் பற்றுள்ளவர்களாக, மார்க்கம் சார்ந்த விஷயங்களை கற்றுணர்ந்தவர்களாக உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது.
நமது குழந்தைகளுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கிற மதரசாக்கள் விஷயத்தில் நாம் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். இன்றைய ஜும்மாவிலே மதரசாக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய பிள்ளைகளுக்கு தீனை எவ்வாறு வழங்க வேண்டும், அதற்குரிய வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக நாம் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய நாம் மதரசாக்களுடைய நிகழ்ச்சிகளை தவிர்த்து கொள்கிறோம். எல்லா மீட்டிங்கும் நாம் செல்கின்றோம், எல்லா விதமான கூட்டத்திற்கும் செல்கின்றோம். மதரசா சார்ந்த நிகழ்ச்சிகள் அதிலே நாம் அதிகம் பங்கேற்க வேண்டும். மதரசாக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். மதரசாக்களை நாம் அலட்சியமாக நினைக்க கூடாது. மார்க்கம் இந்த மதரசாக்களின் வழியாகத்தான் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் நாம் நம்முடைய கைகளிலே இன்று கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசலிலே மஸ்ஜித் நபவியிலே அடுத்த வேளைக்கு உணவு கிடைக்குமா என்ற நிலை இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த உணவை போய் தேடவில்லை சஹாபாக்கள். அந்த மஸ்ஜித் நபவியினுடைய திண்ணையிலே உட்கார்ந்து ஆரம்பித்த பாடம் தான் அந்த மதரசாவுடைய கல்வி. அந்த கல்விதான் இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது, கியாமத்து நாள் வரையும் தொடரும். சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் மதரசாக்களின் வழியாகத்தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். உண்மை அதுதானே. மதரசாக்களின் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு கற்பனை, எங்கும் மதரசாக்கள் நடக்கவில்லை, ஜும்மா பயான் மாத்திரம்தான், எங்கேயாவது உபதேசத்தை கேட்டுக்கொள்ளலாம், உலகத்தில் எங்கேயுமே மதரசாக்கள் இல்லை. சிறுவர் மதரசாக்கள், பெண்கள் மதரசாக்கள், ஆலிம் ஹாஃபில்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் எங்கும் இல்லை என்று ஒரு கற்பனை வைத்துக் கொள்வோம். இந்த மார்க்கம் எப்படி கொண்டு செல்ல முடியும்? இந்த மார்க்கத்தை எப்படி தெளிவுபடுத்த முடியும்? இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மதரசாக்களை அமைத்து கொடுத்திருப்பது என்பது அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குழந்தைகளுக்கான அந்த மதரசாக்கள் இருக்கிறதே, அதை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குர்ஆன் ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் பற்றி பிடிக்க வேண்டிய விஷயம் வேதம், திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் ஓதுவது மட்டுமல்ல, அதனுடைய கருத்துக்களை விளங்குவதிலிருந்து, அல்லாஹ் சொல்லித் தந்திருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி செயல்படுவதிலிருந்து அத்தனை விஷயத்திலும் குர்ஆனை பற்றி பிடிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மூமின்களுக்கு எல்லா நிலைகளிலும் பாதுகாப்பை வழங்குவது இந்த குர்ஆன் தான். குர்ஆனை பற்றி பிடித்தால் மூமின்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. குர்ஆனை நாம் கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்போதாவது அதை எடுக்கிறோம், எப்போதாவது பயன்படுத்துகிறோம். இந்த சூழல் தான் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் நாம் எந்த அளவுக்கு குர்ஆனோட நெருக்கத்தில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பும் கிடைத்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு எல்லா மூமின்களுக்கும் இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அதிகரிக்கும். இந்த செக்யூரிட்டி நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா, நீ உலகத்தில் தலைவிரித்து ஆடக்கூடிய அநியாயங்கள், அட்டுழியங்கள், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அநியாயங்கள் அத்தனையிலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை நம்ம பற்றி பிடித்தாலே போதுமானது. ஒரு காலத்தில் இல்லை, சமகாலத்தில் தான் அல்லாஹ்லான்னு கிடந்தா போதுமான்னு என்ன செய்கிறாங்க கேட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். அல்லாஹ்லான்னு கிடந்தா போதுமா, பள்ளிவாசலில் இருந்தால் போதுமா, திக்ரு செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் பற்றி பிடித்து அல்லாஹ் அல்லாஹ் என்று கிடப்பது தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு கிடைத்த விதி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகம் முஸ்லிம் சமுதாயத்தை எவ்வளவு பலகீனமாக ஆக்கி வைத்திருக்கிறது. நாம எப்போ அந்த நிலைமைக்கு வர்றோம் அப்படின்னா, இயலாமை போனதற்கு பிறகு, ஒன்றுமே செய்யாமல் போனதற்கு பிறகு அல்லாட்ட விட்டுருவோம்.
அல்லாஹ் பார்த்துக்கிறட்டும். ஆனால் நம்முடைய முதல் படியே எப்படி இருக்குன்னு அப்படின்னா, முதல்ல எனக்கு அல்லாஹ் பார்த்துக்கிடுவாங்கிற விஷயம் வரணும். அதுதான் ஈமான். குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பு கிடைக்கும். மூமின்களுக்கு எல்லா நிலையிலும் பாதுகாப்பை வழங்குவதும் வழங்க போவதும் குர்ஆன் தான். குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையில் சொல்லுகிறார்கள், குர்ஆன் இருக்கிறதே பூமியில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கயிறு, அல்லாஹ்வுடைய கயிறு. அது ஏதாவது ஒரு அபய நேரத்தில் ஒருத்தர் கிணத்துல விழுந்துட்டாரு, இல்லை வேற எங்கேயோ விழுந்துட்டாரு, அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கயிறு கிடைச்சி அதை பிடிச்சி வந்துடலாமே அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் அல்லவா? அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்ற கயிற்றை இந்த உலகத்திலே போட்டு இருக்கிறான். அந்த கயிறு தான் திருக்குர்ஆன். அந்த கயிறை யார் பற்றி பிடிக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது. பல நேரங்களில் குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம சரியான முறை நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். சமீபமாக உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உலகத்தை அச்சுறுத்தவில்லை, இஸ்லாமிய நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய நாடுகளை அச்சுறுத்தியதன் காரணமாகத்தான் உலக நாடுகள் இன்று அச்சத்துக்கு உள்ளாயிருக்கிறது. உண்மையில் நாம் குர்ஆனுடைய வசனங்களை யோசித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோமேயானால் எல்லா சூழ்நிலையும் நமக்கு பாதுகாப்பு உண்டு. இன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவ்வளவு தூரம் முஸ்லிம் நாடாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய உயிர் மூச்சாக சொல்லப்போனால் ஆக்சிஜனை போன்று இருக்கக்கூடியது பெட்ரோல், எண்ணெய் வளங்கள். அப்படி எண்ணெய் வளங்கள் கொடுக்கக்கூடிய நாட்டையே நாசமாக்க வேண்டும் என்ற ஒரு சூழல். உலகத்தில் யாரு சிரமப்பட்டாலும் சரி, அந்த முஸ்லிம் நாட்டை நாம் அழித்து ஒழிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நடந்து கொள்கின்ற இந்த விஷயம் இருக்கிறதே, குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா. நீங்க உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது, அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் நீங்கள் பெரிய பாதுகாப்பு உற்ற நண்பராக ஆக்கி கொள்ளாதீர்கள். இன்னைக்கு ஈரானுடைய போர்ல நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? அமெரிக்கா ஈரானை தாக்கியதற்கு பிறகு ஈரான் தன்னுடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய சவுதி, துபாய் போன்ற தன்னுடைய முஸ்லிம் நாடுகளிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்களை தாக்கியது. எது எனக்கு பாதுகாப்பு என்று சவுதி அரசாங்கமும் மற்ற நாடுகளும் அரபு நாடுகளும் எனக்கு இவர் இருந்தால் தான் பாதுகாப்பு, அமெரிக்கா என்னுடைய நாட்டிலே இருக்க வேண்டும், அதுதான் எனக்கு பாதுகாப்பு என்று வைத்திருந்ததோ, இன்று அதுவே பாதுகாப்பிற்கு கேள்விக்குறியாக ஆகிவிட்டது. ஆனால் குர்ஆன் சொல்லித் தருகிறது, நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பாதுகாப்பாளராக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். குர்ஆனை எடுத்து நாம் நடத்திருந்தால் இன்று இவ்வளவு தூரம் நமக்கு பாதிப்பு இருக்காது. குர்ஆன் முதல்ல நம்ம குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் பொழுது சில நேரங்களில் இந்த உலகத்தில் அந்த நேரத்தில் சாத்தியக்கூறு இல்லாதது போன்று தெரியலாம். குர்ஆன் இருக்கிறதே ஒரே ஒரு வார்த்தையை கூட யாருனாலையும் மாற்ற முடியாது. ஆகா இது தவறா இருக்குது, இது சாத்தியப்படாது, இதை மாற்றிட முடியுமான்னு மாற்ற முடியாது. கியாமத்து நாள் வரையும் உண்மையை சொல்லக்கூடிய, கியாமத்து நாள் வரையும் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு நூல், ஒரே ஒரு வேதம் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் மட்டும்தான். அந்த குர்ஆன் சொல்லுது, நீங்க யூதர்களை என்ன செஞ்சிடாதீங்க, உற்ற நண்பர்களாக ஆக்கிக்கிறாதீங்க, கிறிஸ்தவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக்கிறாதீங்க. அந்த வசனத்தின்படி இந்த முஸ்லிம் சமுதாயம், முஸ்லிம் நாடுகள் சரியாக அதை பயந்து நடந்திருக்குமேயானால் இன்று இவ்வளவு தூரம் விபரீதம் வந்திருக்காது. இன்னும் நம்ம பேசிக்கிறோம், இன்னைக்கு சவுதி என்ன பண்ணா, இதெல்லாம் செஞ்சான்ல, அமெரிக்காவுடைய ஆதரவு தேடினால, அப்படி நம்ம இன்னைக்கு பேசிக்கிறோம். ஆனால் குர்ஆன் முன்னாடியே சொல்லிருச்சு, குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது. இன்னைக்கு அது உலக நாடுகளுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் சமுதாயத்துக்கான மிக முக்கியமான செய்தி அதுதான். எல்லாரோடையும் மனிதாபிமானத்தோடு பழக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது, பிறருக்கு உதவ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது.
பாதுகாவலராக உற்ற நண்பராக முஸ்லீம் சமுதாயம் எடுக்க வேண்டியது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தான். மார்க்கத்தை தான் நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பு வழங்கியிருக்கின்றான். இந்த குர்ஆனை யார் சரியான முறையில் எடுத்து நடப்பார்களோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் முன்பு ஒரு செய்தி அறிந்திருக்கலாம். வங்கதேசத்தினுடைய அமைச்சர் ஃபஸ்ருல் ஹக் அமைச்சராக இருந்த நேரத்தில் ஒரு ரயிலில் பயணம் செய்கிறார். அந்த ரயிலை எதிரிகள் குண்டு வைத்து தகர்த்து விடுகின்றனர். செய்தி வருகிறது, அமைச்சர் ஃபஸ்ருல் ஹக்கு இறந்து விட்டார் என்று செய்தி வருகிறது. நாட்டையே உலுக்குகிறது. அதே நேரத்தில் மாலை நேரத்தில் இன்னொரு செய்தி வருகிறது, ஃபஸ்ருல் ஹக் இன்று இந்த மைதானத்திலே உரையாற்றுகிறார் என்ற செய்தியும் வருகிறது. இரண்டாவது சொன்ன செய்தியை போலவே ஃபஸ்ருல் ஹக் அமைச்சர் என்ன செய்கிறார், அந்த மைதானத்திற்கு வந்து உரையாற்றுகிறார். உரையாற்றும் பொழுது அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா, எனக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் உண்டு. எப்போதுமே நான் ரயிலில் பயணம் செஞ்சேன் அப்படின்னா, பொதுவாக பயணம் செய்தாலே நான் என்ன செய்வேன், குர்ஆனை எடுத்து ஓதிக்கிட்டே போவேன். நம்முடைய முன்னோர்கள்ட்ட இந்த பழக்கம் இருந்திருக்கிறது. குர்ஆனை பிரயாண காலத்தில் அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சபீலுர் ரஷாத் மதரசா, பெங்களூரில் இருக்கக்கூடிய சபீலுர் ரஷாத் மதரசா, ஆலிம் ஹாஃபிலை உருவாக்கக்கூடிய பெங்களூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மதரசா. அந்த மதரசாவினுடைய ஸ்தாபகர் அபு சவுத் ஹசரத்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த மதரசாவை உருவாக்குனவங்க. அவங்கள பற்றி சொல்லும்போது குர்ஆனை அவங்க அதிகமாக ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாளைக்கு 10 ஜூஸுக்கு குறைவில்லாமல் ஓதுவாங்களாம். ஒரு நாளைக்கு 10 ஜூஸு ஓதுனாங்கன்னா 3 நாள் ஒரு குர்ஆன் முடிஞ்சு போயிடும். இப்படி ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க என்ன செய்வாங்களா, பிரயாணத்தில் போகும்போது அவங்கள பற்றிய கூட இருந்தவங்க சொல்கிறாங்க இன்னும் கூடுதலாக ஓதுவாங்களாம். இப்போ நமக்கெல்லாம் பிரயாணம் போனால் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், ஒதுக்கி வச்சுருவோம், தொழுக மாட்டோம், எதுவுமே நமக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆக்கிடுவோம். இங்கே நம்ம நல்லா இருக்கும் போது தொழுகுவோம், பிரயாணமான தொழுகையும் விட்டுருவோம். ஆனால் பிரயாணத்தில் அதிகம் ஜுசுக்களை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்படியாக நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனுடைய தொடர்பு என்பது பிரயாணத்திலும் கூட விடுறதில்லை, பிரயாணத்தில் இன்னும் கூடுதலாக இருந்திருக்கிறது. இந்த ஃபஸ்ருல் ஹக் அமைச்சர் சொல்கிறாங்க அந்த உரையில், எனக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறது, எப்போதுமே குர்ஆன் ஓதுவேன். நான் ரயிலில் ஏறுனதுக்கு பிறகு என்னுடைய குர்ஆனை நான் விட்டுட்டு வந்துட்டேன், மறந்துட்டேன், எடுத்துகிட்டு வரல. என்னால் என்ன செய்ய முடியல, குர்ஆன் ஓதாமல் இருக்க முடியல. அதனால் நான் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு குர்ஆனை எடுத்துகிட்டு வந்துடலாம்னு இறங்கிட்டேன். அந்த நேரத்தில் ட்ரெயின் போனது இந்த ஒரு குண்டு வெடிப்புக்கு ஆளாகிவிட்டது. ஆகையினால் அந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் என்னை பாதுகாத்திருக்கிறான் என்று அந்த உரையிலே சொல்லுகிறார். உண்மையில் ஒரு மனிதன் குர்ஆனை சரியாக பற்றி பிடித்து கொண்டால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கண்டிப்பாக அவனை பாதுகாப்பான். உலக முஸ்லிம்கள் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, குர்ஆனும் ஹதீஸும் உலகம் மொத்தத்துக்கும் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகத்தில் கியாமத்து நாள் வரையும் யாரெல்லாம் வருகிறார்களோ அத்தனை நபர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய, எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய செய்திகளை அல்லாஹ் குர்ஆனிலே வைத்திருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வசனத்தில் இப்படி சொல்கின்றான், இன்ன ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் இருக்கிறதே, யஹ்தி லில்லதி ஹி அக்வம் வ யுபஷ்ஷிருல் முஃமினீன், இதுதான் நேரான வழிகாட்டும். இந்த உலகத்தில் சரியாக வழிகாட்டுறது எதுவும் சொல்ல முடியாது. கூகுள் மேப்பு கூட என்ன செஞ்சிடும், சில நேரத்தில் மாற்றி வழிகாட்டிடும். நம்ம ஒன்று போடுவோம், அது ஒரு வழியை காட்டிடும். நேரான வழியை காட்டக்கூடியது குர்ஆன் மட்டும்தான். யுபஷ்ஷிருல் முஃமினீன் அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத் அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா, நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுக்கு இந்த குர்ஆன் சுபச்செய்தி சொல்கிறது. என்ன சுபச்செய்தி? உங்களுக்கு நிறைய நற்கூலி இருக்கிறது. இந்த உலகத்திலே குர்ஆன் படி வாழ்ந்த மூமின்களுக்கு நிறைய நற்கூலி இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனை நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளாக வழங்கி இருக்கின்றான். இந்த குர்ஆனை நாம் கற்றுக்கொள்வதும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் உலகம் முழுவதும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை
இந்த மதரசாக்களே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். சாதாரண விஷயம் அல்ல. இந்த மதரசாக்கள் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் பரவிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தீனை கற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு சாதனமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மதரசாக்களை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, ரமலான் முடிந்து இன்ஷா அல்லாஹ் மதரசா நாளை முதல் துறக்க இருக்கிறது. இதற்கு பிறகு இந்த மதரசாவினுடைய கல்வியை நாம் அடையக்கூடிய வழிமுறைகள் நாம் பேண வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பெற்றோருடைய மிக பிரதான கடமை, நாளைக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மறுமையில உங்களுடைய குழந்தைக்கு உடை கொடுத்தாயா, உணவு கொடுத்தாயா, எல்லாம் கொடுத்தாயா என்ற கேள்வி அல்லாஹ் கேட்பான். அதை விட முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு பெற்றோர்களிடத்துல. உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்தியா, நீ தொழுகை சொன்னியா, குர்ஆன் ஓதுறதுக்கு ஏற்பாடு செஞ்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா பெற்றோர்களிடத்திலும் இருக்கிறது. பெற்றோர்கள் தான் பொறுப்புதாரி. ஆகையினால் மதரசாக்கள் நம்ம என்ன செய்யணும், சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கான மதரசாக்கள் என்று வரும் பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, சுன்னத் வல் ஜமாத்துக்கு உட்பட்ட மதரசாக்கள்ல பிள்ளைங்களை சேருங்க. கொள்கை என்பது மிக மிக முக்கியம். இன்னைக்கு கொள்கை சரியில்லாதனால ஒரு சிறு பிள்ளையிலிருந்து இளைஞர் வரை பெரியவர்கள் ஆன போதும் கூட தடுமாற்றம். சுன்னத் வல் ஜமாத்து கொள்கையில் இருக்கக்கூடிய ஆலிம்களிடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளை ஓதுறதுக்கு விடுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. குர்ஆனை நம்ம யார்கிட்ட ஓதுறோம் அப்படிங்கிறது மிக முக்கியம். அரபியர்கள்ட்ட தான் அல்லாஹ் குர்ஆனை கொண்டாந்து கொடுத்தான். அரபியர்கள் மறுபடியும் போய் அலிபா தான் ஓத தேவையில்லை. ஏன்னா அவங்களே அரபுகள் தான். ஆனால் அந்த அரபுகளுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான பணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏன் அனுப்பணும் இந்த உலகத்துக்கு நபியாக என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகின்றான், உவல்லதி பாஸபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. நாம் ரசூலை அனுப்பி இருக்கிறோம் எதுக்கு தெரியுமா, அவர் உங்கள் ஆயத்துக்களை வசனங்களை ஓதி காண்பிப்பார், வை ஸக்கி உங்களை தூய்மைப்படுத்துவார். அரபியர்களுக்கு அரபி மொழி தெரியத்தான் செய்யும். குர்ஆனை கற்றுக் கொடுப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பிரதான பணி. யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம். குர்ஆனை சரியா மதிக்க வேண்டிய முறையில் யார் மதிக்கிறார்களோ அவங்ககிட்ட தான் குர்ஆனை கற்றுக்கிறணும். அப்பதான் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த சாரம் இறங்கும். அப்பதான் நம்முடைய பிள்ளைகள் பெரியவர்களானால் கூட பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு மார்க்கத்தை தெரிந்து கொண்டோம் என்ற பேரிலே சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைக்கு அப்பாற்பட்ட நபர்களை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எந்த பெரியவங்களையும் மதிக்க மாட்டாங்க, குர்ஆனை மதிக்க மாட்டாங்க. குர்ஆன் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடும். சட்டத்திட்டங்களை சில விஷயங்கள் நம்ம கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் என்ன செய்கிறாங்க பெற்றோர்கள், எந்த கொள்கையாக இருந்தால் என்ன, எங்கே வேணால் நம்முடைய பிள்ளைகளை அனுப்பலாம்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தயவு கூர்ந்து நான் சொல்கிறேன், எங்கே சுன்னத் வல் ஜமாத் மதரசா பள்ளிவாசல் இருக்கிறதோ அங்கே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, சேர்த்து விடுங்க. இந்த சமூகத்தில் முதல் கொள்கை வழிகேடர்கள் யார் தெரியுமா, ஹாரிஜியாக்கள். இந்த கொள்கையை குழப்பங்கிறது இப்போ மட்டுமல்ல, சஹாபாக்குடைய காலத்தில், ஹலீஃபாக்குடைய காலத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு. இந்த கொள்கை குழப்பங்கிறது முதல் ஆரம்பம் என்ன, ஹாரிஜியாக்கள் சொல்றது, வழிகேடர்கள். அந்த ஹாரிஜியாக்களை பற்றி வரலாறு சொல்லுகிறது, அந்த ஹாரிஜியாக்கள் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க, அதிகம் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க, இவ்வளவு விஷயம் செஞ்சாங்க. ஆனால் அவர்களிடத்தில் அந்த கொள்கை சரியில்லை. கொள்கை மிகப்பெரிய குழப்பம், ஈமான் பலகீனம். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள மூமின் இல்லைன்னு சொன்னாங்க. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செஞ்சவங்க கூட அந்த கூட்டத்தினர் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல் கவாரிஜு கிலாபுன்னார், காரிஜியாக்கள் சொர்க்கத்தில் நரகத்தினுடைய நாய்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம் என்ன தெரியுமா, கொள்கை வழிகேடு. கொள்கை வழிகேடு இருக்குமே ஆனால் இல்மு எவ்வளவுதான் நம்ம ஒரு இடத்துல இருந்தாலும் கற்றுக்கொண்டாலும் அவர்கள் கற்றுக் கொடுத்தாலும் எந்த பயனையும் தராது. ஆகையினால அதபு கெட்டவர்கள், சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள், குர்ஆனை சரியாக மதிக்காதவர்கள், பெரியோர்களை சரியாக மதிக்காதவர்கள்,
ஷரியத்தை சரியாக பேணாதவர்கள், இவர்களிடத்தில் நம்முடைய குழந்தை என்ன செய்யக்கூடாது, கல்வி கற்க அனுப்பிடவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான தகவல், சொல்ல வேண்டிய நேரம் இது. சில நேரத்தில் என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளை என்ன செய்யுது, குரானை ரொம்ப லேட் ஆகுது, இங்கே பள்ளிவாசலில் கொண்டாந்து நடக்கக்கூடிய மதரசாக்களை விட்டோம்னா ரொம்ப லேட் ஆகுது, இந்த இடத்துல நல்ல சிறப்பாக ஓதி கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் கருத்துக்கள் வருகிறது. தவறல்ல, சிறப்பாக ஓதி கொடுக்குற இடத்துல நம்ம ஓதலாம். ஆனால் கொள்கை வழிகள் இருக்குமே, ஆனால் எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை மதிக்காது. எதிர்காலத்தில் அவனுடைய கொள்கை குழப்பமான ஆரம்பத்திலே அந்த விஷயத்தை தடுத்து விட்டோமே, ஆனால் சரியான பாதையில் அந்த பிள்ளைகள் போகும். இல்லைனா சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த போகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆன் விஷயத்தில் பேணப்பட வேண்டிய ஒழுக்கங்களை யார் பேணுகிறார்களோ அவர்களிடத்துல பிள்ளைங்களை ஓத அனுப்பணும். இன்னைக்கு ஒரு கூட்டம், ஒரு கொள்கைவாதிகள் சொல்லுகிறார்கள், குர்ஆனை தொடுவதற்கு ஒழு தேவையில்லை. கொஞ்சம் இதே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்து பாருங்கள். குர்ஆனை தொட்டு ஓதுறதுக்கு ஒழு அவசியம். இது சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை. மாற்று கொள்கையுடையவர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆனை தொட்டு ஓதுறதுக்கு ஒழு தேவையில்லை. நம்முடைய பிள்ளைகளை யாருக்கிட்ட கொண்டு போய் விடணும்? குர்ஆனை தொடுறதுக்கு முன்னாடியே ஒழுக்கமாக குர்ஆன் ஒழு செய்து விட்டு எடுத்து வர வேண்டும், தொட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மதரசாக்களை ஓத விடுறதா, இல்லை குர்ஆனை தொடுறதுக்கு ஒழு தேவையில்லை, எப்படி வேணாலும் தொழுது குர்ஆனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதரசாக்களை ஓத விடுறதா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆகையினால குர்ஆனை ஒழுக்கத்தோடு யார் சொல்லிக் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் கற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த ஈமானிய பிரகாசம் உள்ளத்திலே இதயத்தளவிலே அந்த குழந்தைக்கு சரியான முறையில் அந்த கல்வியை பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆன் இருக்கிறதே சாதாரண விஷயம் இல்லை. குர்ஆன் படைப்பா என்று சொன்னால் படைப்பு கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்கள் தலைவர், மஹ்லூக், அவர் படைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்லூக், இந்த உலகத்தில் அவர் படைப்பு. ஆனால் குர்ஆன் படைப்பு கிடையாது. குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய கலாம், வார்த்தை. நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த நூல் வடிவில் இருக்கக்கூடிய இந்த பிரிண்டிங்கு, இந்த அட்டை, இதுவெல்லாம் அதுக்கு பேர் அரபுல சொல்லுவாங்க முஸ்ஹப். அதுக்கு பேர், கையில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆனுக்கு பேர் முஸ்ஹப். இதனுடைய வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். இந்த உலகத்தில் தொன்மையான அல்லாஹ் சார்ந்த தொன்மையான ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கலாம் இந்த குர்ஆன் மட்டும்தான். அந்த குர்ஆனை நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தத்தோடு ஒழுவோடு நம்ம தொடரணும். பூமியிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு கயிறை போன்று இந்த குர்ஆனை தொங்க விட்டு கொண்டிருக்கிறான். அதை பற்றி பிடிக்க வேண்டும். அதற்கு மிக முக்கியமான வழி மதரசாக்கள் தான். அந்த மதரசாக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்முடைய தேவோட்ட ஜமாத்துக்கு கீழே 5 பள்ளிகள், 5 பள்ளிகளில் 3 மொஹல்லாவில் என்ன செய்கிறது, மதரசாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய பெரிய பள்ளிவாசலில் மதரசாக்கள் நடக்குது. நம்முடைய பெரிய பள்ளிவாசல் என்னென்ன மதரசா நடக்குது? சிறுவர்களுக்கான மதரசா நடக்குது. காலை மாலை மக்தபு, காலையில் சுபுவுக்கு பிறகும் அதே மாதிரியா மாலை நேரத்தில் அசருக்கு பிறகும் நமக்கு மக்தப் மதரசா நடக்குது. பெண்கள் மதரசா நடக்குது. முபல்லிகா முஅல்லமாவுடைய மதரசாக்கள் நடக்குது. இந்த மதரசாக்கள் நடக்குது அப்படிங்கிறத விட பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், சரியான முறையில் அனுப்பிச்சு வைக்கணும். இன்னைக்கு மதரசாக்கள் இல்லாத இடத்துல உள்ளவங்க கவலைப்படுறாங்க. கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்க, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க கவலைப்படுறாங்க. நாங்கள் அங்கே இருக்கோமே, எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க முடியாது, கொண்டாந்து மதரசா கொண்டாந்து சேர்க்க முடியாது, வர முடியாதுன்னு கவலைப்படுறாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம முஹல்லாவில் நம்ம பள்ளிவாசல் சுற்றி தான் முஹல்லாவே இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், எந்த வீட்டு பிள்ளைகளும் மதரசாவுக்கு வராமல் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம போய் முயற்சி பண்ணுறதை விட பெற்றோருடைய மிக முக்கியமான கடமை. ஜூன் மாதம் மே மாதம் வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்த ஸ்கூலுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துகிறோம். இல்லை அதில் கவனம் செலுத்தாமல் நம்ம இருக்கிறோமா? மே மாதம் வந்துட்டு அடுத்தவனை நம்முடைய பிள்ளைகளை எங்கே படிக்க வைக்கிறது, எப்படி சேர்க்கிறது, இந்த வருஷத்துக்கான ஃபீஸை எப்படி கட்டுறது, எல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யுங்க, வீட்டில் உள்ள நம்ம முஹல்லாவில் இருக்கக்கூடிய எந்த பிள்ளையும் மதரசாவுக்கு வராமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பெற்றோர்கள் தான் குற்றவாளி. அதனால் சரியான நேரத்துக்கு என்ன செய்யுங்க, பிள்ளைங்களை மதரசாவுக்கு அனுப்பிச்சி வைங்க. அதே மாதிரி பெண்கள் மதரசாவும் நடக்குது. நம்ம வீட்டு பெண்களை கொஞ்சம் நம்முடைய இல்முகள் தெரிஞ்ச பெண்களாக நம்ம ஆக்கணும். தொழுகையை சரியான முறையில் தொழுகிறோமா, நோன்புகளை சரியான நோன்பு நோக்கிறோமா,
இதுவெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவங்க மிக முக்கியமான கடமை. பெண்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மற்ற பெண்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் நம்ம பள்ளிகாவுடைய மதரசாவும் நம்முடைய பெரிய பள்ளிவாசல் நடக்குது பகல் நேரத்தில். இன்ஷால்லா நம்முடைய வீட்டு பெண்களை அந்த மதரசாவை நீங்கள் சேர்த்து விடுங்க. அதே மாதிரியா மாலை நேரத்தில் பெண்கள் மதரசாவில் முஅல்லமாவுடைய படிப்பு நடக்குது. இந்த முஅல்லமாவுடைய படிப்பு என்ன அப்படின்னா, யாரெல்லாம் குடும்ப பெண்களாக இருக்கிறார்களோ, மற்ற வேலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நேரம் கொடுக்க முடியாதவங்களுக்கு அந்த மாலை நேரத்தில் முஅல்லமாவுடைய வகுப்பும் இருக்கிறது. இதுவெல்லாம் நம்முடைய பள்ளிவாசல் நடக்குது. அதை முழுமையாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய மார்க்க ரீதியான விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிறலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய மதரசா, நம்முடைய பள்ளிவாசல் நடக்கக்கூடிய எல்லா மதரசாக்களையும் முழுமையான முறையில் பிரயோஜனத்தை கொடுத்து நம்முடைய மொஹல்லாவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் எல்லா பெண்களையும் மார்க்கத்தில் உடைய எல்லா விஷயங்களும் கற்றுணர்ந்த பெண்களாக கற்றுணர்ந்த பிள்ளைகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு